கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா? அமைச்சரே, இந்த கேள்வியை போன மாதம் நான் உங்களிடம் கேட்ட பொழுது இதற்கு விடையே இல்லை என்று சொன்னீர்களே. அது போன மாதம் அண்ணா. என்ன தடுமாற்றம்? கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா? எது முதல்? முட்டையிலிருந்து. கோழியில் இருந்து தான் முட்டை வந்தது. அப்படி என்றால் கோழி எங்கிருந்து வந்தது? அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? என்னடா அமைதியா இருக்கேன்னு பாக்குறீங்களா? எப்படியா இருந்தாலும் நீங்க டைட்டில் தமிழின் பார்த்து தானே வீடியோ ஓபன் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்க தாட் என்ன? முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழியில இருந்து முட்டை வந்ததா அப்படின்றத முதல்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரெடியா? பண்ணிட்டீங்களா? மறக்காம பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே. முதல்ல எது வந்தது? முட்டை வந்ததா இல்ல கோழி வந்ததா? இந்த கேள்வி பல நூற்றாண்டா எல்லாரையுமே குழப்பிட்டு இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, கோழி தான் வந்ததுன்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, முட்டை தான் வந்ததுன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே எது முதல்ல வந்துச்சு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். முதல்ல கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்ப்போமா? கோழி எங்க இருந்து வந்தது? முட்டையில இருந்து தானே. அப்ப கண்டிப்பா முட்டை தானே முதல்ல வந்திருக்கணும். கரெக்ட் தானே? ஆனா அப்ப அந்த முட்டைய போட்டது என்னவா இருக்கும்? ஒரு கோழி தானே. அப்ப கோழி தானே முதல்ல வந்திருக்கும். ஒரு குழப்பமா இருக்கே. சும்மா இந்த கேள்விக்கான விடைய நானோ நீங்களோ சொல்ல முடியாது. ஆனா அறிவியல்னால கண்டிப்பா சொல்ல முடியும். அதாவது பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஃபார் மீ, சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்மளும் இல்ல கோழியும் இல்ல. அப்ப யார் தான் வெற்றி இருந்தாங்கன்னா டைனோசரஸ் தான். அந்த டைனோசரஸ்லயே நிறைய வகை இருந்தது. நடக்கிறது, பறக்கிறது, நீந்தறது அப்படின்னு ஒட்டுமொத்த எர்த்தையுமே டாமினேட் பண்ணது இதுங்க தான். அப்போ அந்த டைனோசரஸ் எல்லாமே அப்படின்னு சுத்திட்டு இருந்தப்போ பூமியில ஒரு எரிக்கல் விழுந்து எல்லா டைனோசர்ஸும் அழிஞ்சிருச்சு. கரெக்டா? மிச்சம் மீதி இருந்த டைனோசர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எவாலுவேஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தது. அப்படியே போக போக காலங்கள் எல்லாமே மாற மாற இப்போ நம்ம பாக்குற கோழி இனங்கள் எல்லாமே ஒரு டைனோசர் முட்டையில இருந்து வந்ததுங்க தான். இப்போ கடைசியா கோழியா வந்து நிக்குது. வெற்றி, வளவலன்னு பேசாம டைரக்டா பதில சொல்லுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை உங்ககிட்ட யாராவது இந்த கேள்வி வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்லி நீங்க புரிய வைக்கணும்ல, அதுக்காக தான் இந்த சின்ன எக்ஸ்பிளனேஷன். சரி, இப்ப இருக்க கோழியோட முன்னாள் ஜெனரேஷன் இருக்குல்ல, அந்த கோழி இனங்களோட பேர் தான் புரோட்டோ சிக்கன். அந்த பறவை இனங்கள் போட்ட முட்டையில இருந்து வந்தது தான் இப்போ நம்ம கண்ணில் பார்த்துட்டு இருக்க கோழிகள் எல்லாமே. அப்பனா முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழியில இருந்து முட்டை வந்ததா அப்படின்ற கேள்விக்கு பதில் முட்டை தான். எக்ஸாக்டா சொல்லணும்னா முதல்ல பிறந்த கோழி இருக்குல்ல, அது வந்ததே ஒரு முட்டையில இருந்து தான். ஆனா அந்த முட்டையை போட்டது ஒரு கோழி இல்ல, ஒரு பறவை. கோழியோட வகையை சேர்ந்த பறவை தான், ஆனா கோழி கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோழியில இருந்து முட்டை வந்துதா முட்டையில இருந்து கோழி வந்துதானா? முதல்ல வந்தது முட்டை தான், ஆனா அந்த முட்டையை போட்டது ஒரு கோழி கிடையாது, வேற ஒரு பறவை. அந்த பறவை போட்ட முட்டையில இருக்க ஜீன்கள் எல்லாமே எவாலுவேஷன் ஆகி இப்போ நம்ம பாக்குற கோழியா இருக்கு. அதனால இனிமேல் உங்ககிட்ட யாராவது வந்து முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழியில இருந்து முட்டை வந்ததான்னு கேட்டா கான்பிடென்ட்டா முட்டையில இருந்து தான் கோழி வந்ததுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்தது முட்டை தான். அதெல்லாம் முடியாது, முதல்ல வந்தது கோழி தான் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, இதுக்குதான் நீ யூடியூப்ல வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு. தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய்ஸ் ஃபார் மீ, உங்க தாட் என்ன? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.